நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகேஸ்வரி அதுதானே அவ பேரு? ஆமா. அவ தயானந்தனுடைய சின்னம்மா தான். சின்ன வயசுல தாயை இழந்த உண்மையாவை வளர்க்க அவ கொஞ்ச நாள் அங்க இருந்தா. ஆனா நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்தது இல்லையே. உன்னால அரண்மனையை விட்டு போனவள நீ எப்படி பார்க்க முடியும்? என்னாலயா? தாசிக்கு பிறந்த ஒருத்தனை மகாராஜா தன்னுடைய சொந்த மகனா தத்தெடுக்க கூடாதுன்னு மகேஸ்வரி பிடிவாதம் பிடிச்சா. தேவைப்பட்ட அதே பிரச்சனைக்கு மக்களை மகாராஜாவுக்கு எதிராக திசை திருப்புவேன்னு நானும் பயமுறுத்தினேன். எனக்கு துணையா ஜமீன்தார்களும் ஊர் பெரியவங்களும் உதவியா இருந்தாங்க. அந்த கோபத்துல அன்னைக்கே அரண்மனையை விட்டு வெளியேறிட்டா அந்த மகேஸ்வரி. ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கிறது? நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவ எதுக்காக வந்திருக்கான்னு. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அதிகமான பொறுப்பு என்னை விட உனக்குத்தான் நிறைய இருக்கு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப விழிப்போட இருக்கணும். உடனே அனுப்பிடலான்னு மட்டும் நினைக்காத. அந்த அளவுக்கு சீக்கிரம் தோத்து போயிட மாட்டா அந்த மகேஸ்வரி. ஆண்களை விட தைரியம் அதிகம் அவளுக்கு. அவ பயந்து பின்வாங்குறாளேன்னு அஜாக்கிரதையா இருக்காத. பயங்கிறது அவ அகராதியில கொஞ்சம் கூட கிடையாது. பாம்பு மாதிரி எப்பவும் அவ வைராக்கியத்தோட அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அரண்மனை விஷயத்துல தலையிடுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்காத. பிரபாவதி கிட்டையும் ரேணுகா கிட்டையும் இவளை பத்தி சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லு. எதுக்கு சொல்றேன்னா, நாம சொல்ற எல்லா வேலைகளையும் கண்காணிக்கிறதுக்கு அந்த பிரபாவதியும் அவ மகளும் அங்கேதான் இருக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவி செய்ய அங்க மல்லிகா இருக்காளே. இருந்தா என்ன? மல்லிகா என்னைக்கும் உனக்கு எதிராக செயல்பட மாட்டா. தாலி கட்டின நீ அவளுக்கு தெய்வம் மாதிரி. அவகிட்ட பேசுனதை வச்சு ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. மகேஸ்வரியோட பேச்சை கேட்டு மல்லிகா அவ செய்யறது சரின்னு உனக்கு எதிராக செயல்படுவா. அந்த அளவுக்கு சாகசக்காரி அந்த மகேஸ்வரி. மல்லிகா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாயிரு. பிரபாவதி கிட்டையும் அவ பொண்ணுகிட்டையும் சொல்லி வை, மகேஸ்வரியை ஒதுக்கி வைக்கணும்னு. ஒருவேளை அந்த பிரச்சனையிலேயே அவ திரும்பி போயிடுவா. இருந்தாலும் மகாராஜா தீர்த்த யாத்திரை முடிச்சு திரும்பி வரும்போது இந்த அம்மா மறுபடியும் வந்தாங்கன்னா? இல்ல, வரமாட்டா. நான் சொல்றேன், இப்ப போ, தைரியமா போ. செய்ய வேண்டிய விஷயத்தை யோசனை பண்ணி செய். மாமா, என் அம்மா எங்க இருக்காங்க? எங்கேயும் இல்ல. அதுக்கு காரணக்காரி மகேஸ்வரி. உங்க அம்மாவை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தித்தான் மகேஸ்வரி. இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அம்மாவுக்கு எதிரியா இருந்தாலும் அவ பெத்த குழந்தைக்கு ஆதரவு தெரிவிச்ச என்கிட்ட நன்றி சொல்லிட்டு போனா உங்க அம்மா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கத்தான் போறாள்னு எனக்கு தெரியாம போச்சு. தன்னுடைய தவற உணர்ந்த உங்க அம்மா மகாராஜா கிட்ட உண்மையை சொல்லணும்னு அடம்பிடிச்சா. எல்லாருக்கும் முன்னாடி நான் தோத்து போயிடுவோம்ன்ற பயத்துல உங்க அம்மாவை நான் தாண்டா கொன்னேன். அகங்காரம் பிடிச்ச ஜமீன்தார் பத்திரனுக்கு தப்பி பிறந்த புத்திரன் தானாடா நீ. இந்த உண்மைகளை எல்லாம் யாருக்கும் தெரியாம நான் மூடி மறைச்சிட்டேன். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க சொல்றதுக்காக நான் நிக்கிறேன். அதனால எந்த பலனும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு முறை நீங்க யோசிக்கலான்னு தான் சொல்ல வந்தேன். பொங்கல் வைக்கிறது ஒன்றும் யோசனை பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லையே. அந்நிய தேசத்திலிருந்து தீர்த்த யாத்திரைக்கு வந்தவங்க இல்லையா, இங்க பொங்கல் படைக்கிறத பத்தி சொன்ன உடனே அவங்களும் ஆசைப்பட்டாங்க. பொங்கலை வச்சு அவங்க ஆசையை நிறைவேற்றட்டுமே. ஸ்ரீகோயில் முன்னாடி இருக்கிற அடுப்புல அவங்க பொங்கல் வைக்க கூடாதுன்னு நீங்க உறுதியா சொல்லிட்டீங்களாமே. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு நீங்க யோசனை பண்ணீங்களா? அந்நிய தேசத்துல இருந்து வந்தவங்க மேல எனக்கு ஒண்ணு வெறுப்பு இல்ல. நாளைக்கு தேவிக்கு ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா? அந்த மாதிரி நாட்கள்ல கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது நம்ம கோவில் முன்னாடி இருக்கிற அடுப்புல பொங்கல் வைக்கிறதான முறை.
அந்நிய தேசத்திலிருந்து வர்ற பக்த ஜனங்களுக்காக அந்த முறைய நாம எத்தனையோ முறை மாத்திருக்கேன் இல்லையா? அப்படின்னா இந்த முறை நான் மாத்திக்க தயாரா இல்ல. நீங்க ஒத்துப்பீங்கன்னு நம்பி நான் அவங்களுக்கு தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன். கோவிலுக்கு எதிரில் இருக்கிற அடுப்புல பொங்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தரதா சொல்லிட்டீங்க, அதானே? ஆமா, அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல, ஒரு தேசத்தோட மகாராஜாவும் மகாராணியும். அந்த அகங்காரத்தை அன்னதானம் நடக்கிற இடத்துல என்கிட்ட காட்டினாரு. அவங்க அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா எனக்கு தோணுதே, எங்கிருந்தோ வந்து அன்னதானம் கேட்ட ஒரு பொண்ணுக்காக மகாராணியும் மகாராஜாவும் என்ன அவமானப்படுத்திட்டாங்க. போதா குறைக்கு இன்னொரு ஆளு, அந்த பெரியவர். தேவிக்காக தானே இதெல்லாம், நீங்க அதெல்லாம் மறந்துடலாம். அவங்க 2 பேரும் மகாராஜா மகாராணி இல்ல, நானும் அவங்கள அவமானப்படுத்தணும். அப்பதான் என் கோவம் அடங்கும். கோவில் முன்னாடி எந்த காரணத்துக்காகவும் அவங்கள பொங்கல் வைக்க விட மாட்டேன், இது சத்தியம். நாளைக்கு கோவில் முன்னாடி இருக்கிற அடுப்புல யாருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற உங்களுக்கு தெரியுமா சுவாமி? என் மனைவிக்கு. தெரிஞ்சேதான் நீங்க இப்படி பண்ணீங்களா? ஆமா, மனசறிஞ்சுதான் தீர்மானம் பண்ண. புதுசா வந்திருக்கிற மகாராணியும் மகாராஜாவும் பொங்கல் வச்சே தீர்வுன்னு அடம் பிடிச்சாங்கன்னா கோவிலுக்கு வெளியில இருக்க ஒரு அடுப்பு அங்க வைக்க சொல்லுங்க. ஏன் அங்கதான் பண்ணணும்னு சொல்றீங்க? அதுவும் பொங்கல் வைக்கிற அடுப்பு தானே, அதுலயும் வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சிருக்காங்களே. அது கோயிலுக்குள்ள வர அனுமதி இல்லாத கீழ்ஜாதிக்காரங்களுக்காக செஞ்சு வச்சிருக்கிற அடுப்பு. நாளைக்கு பொங்கல் வச்சே தீர்வுன்னு மகாராணி அடம் பிடிச்சாங்கன்னா அவங்கள வெளியில வைக்க சொல்லுங்க. இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். அந்த காரியஸ்தர் கொஞ்சம் முன்கோபக்காரர். முன்கோபம் இல்ல மேல்சாந்தி சுவாமி, அகங்காரம், அளவுக்கு அதிகமான ஆணவம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்கோபம் இல்ல மேல்சாந்தி சுவாமி, அகங்காரம், அளவுக்கு அதிகமான ஆணவம். தேவியை கும்பிட வர்றவங்களுக்கு அவருடைய முன்கோபத்துக்கெல்லாம் அனுசரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லையே சுவாமி. இருந்தாலும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இன்னும் ஒரு நாள் காத்திருங்க. நாளைக்கு மறுநாள் தேவியோட சன்னதி முன்னால பொங்கல் வச்சு கும்பிட்டு நீங்க ஊருக்கு போலாம். முடிவு பண்ண நேரத்திலேயே நேர்த்திக்கடன் நடக்கட்டும் சுவாமி. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அடுப்புலயே நாங்க பொங்கல் வச்சிடுறோம். அப்படி செய்யணுமா மகாராஜா? தேவியோட விருப்பமும் அதுவா தான் இருக்கும். அப்படி கேட்டதாலதான் தேவையில்லாம நான் கோயில் காரியஸ்தருக்கு எதிரி ஆயிட்டேன். எங்களுக்காக தேவையில்லாம இனிமே நீங்க கோயில் காரியஸ்தர்கிட்ட அவமானப்பட வேண்டாம். என்னடா செல்லம், ஏன் அழுற? ஒண்ணுல அழாத. உனக்கு தூக்கம் வருதா? அழாத. போற இடத்துல எல்லாம் தேவி ஏன் நம்மள இப்படி சோதிக்கிறா? இல்ல உன்னிமையா, இந்த சோதனைகள் மூலமா தேவி கூடவே இருக்கிறத நினைச்சுக்கோ. உதவி செய்யறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் தேவியை தவிர வேற யாரும் இல்லாதவங்க தானே பக்தர்கள். அப்படின்னா தேவியோட அன்புக்கு பாத்திரமானவங்க கோயிலுக்கு வெளியில பொங்கல் வச்சாலும் அது அவங்களோட பாக்கியம்தான். சூழ்நிலையால ஆதரவில்லாம இருக்கிற நம்மள அம்மா ஸ்ரீபத்ரா தன்னோட பிள்ளைகளா தான் பாப்பா. நினைச்சதை எல்லாம் நிறைவேற்றி தருவா. நாம அந்த மாதிரியே நம்புவோம் உன்னிமையா. அந்த நம்பிக்கை நிச்சயம் உண்மையாகும். உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற ஒரே அம்மா ஸ்ரீபத்ரா தானே. நாமளும் அப்படியே நம்புவோம். போன காரியம் என்னாச்சு? இப்படி வெறுங்கையை வீசிட்டு வரீங்க? பொங்கல் வைக்க தேவைப்படுற அரிசி, பானை, விறகுலாம் எடுத்துட்டு வரேன் தானே சொல்லி போனீங்க. அப்படின்னா நீங்க கோயில் காரியஸ்தரை பார்க்கலையா என்ன? காரியஸ்தர் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. பொங்கல் வைக்கிறதுக்கான சாமான்கள் நமக்கு தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் கருவறையை பூட்டிட்டு யாருகிட்டையும் எதுவும் சொல்லாம அவர் எங்கேயோ போயிட்டாரு. அப்புறம் நம்ம எப்படி பொங்கல் வைக்கிறது? மேல்சாந்தி சுவாமி என்னையும் கூட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனாரு. அங்க வச்சு காரியஸ்தரை பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை.
கோயிலிருந்து எந்த பொருளையும் நமக்கு கொடுக்க மாட்டேன்னு காரியஸ்தர் தீர்மானமா சொல்லிட்டாரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டயே நமக்கு அரிசியோ பானையோ எதுவும் கொடுத்து உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு ஆணவமா அவருக்கு? ஒரு விஷயம் அவருக்கு புரியல. நம்மள தோக்கடிக்கிறதுக்காக அவர் செய்ய நினைக்கிறது சாட்சாத் ஜெகதீஸ்வரியவை எதிர்க்கிறாரு. பொழுது வேற போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சாதானே நாளைக்கு காலையில பொங்கல் வைக்க முடியும். தேசத்துல உள்ள எல்லார்கிட்டையும் நமக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு அவரால் சொல்ல முடியாதுல்ல. நாம கொஞ்சம் தூரமா போனாலும் பரவாயில்ல, அங்க உள்ளவங்க கிட்ட நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துருவோம். நான் இப்பவே போறேன். தாத்தா, இங்க இருந்து நீங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்கும். வீடுகள் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு அதுக்குள்ள இருட்டிடும். அது மட்டும் இல்ல, இது உங்களுக்கு தெரியாத இடம் வேற இல்லையா? மகாராணி அம்மா, என்ன நீங்க நம்புறீங்கல்ல? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குற? அரிசி பானை எல்லா பொருட்களையும் நான் உடனே கொண்டு வந்துடுவேன். உனக்கு எப்படிமா கிடைக்கும்? எல்லா பொருளும் காசு கொடுத்தா கிடைக்கிறது தானே மகாராஜா. பணம் எவ்வளவு வேணாலும் தரும், நீ போய் வாங்கிட்டு வந்தா போதும். எதுக்காக இவ்வளவு பணம் தரீங்க? மீதி பணத்தை நீ திரும்ப கொண்டு வந்துரு. நீ தனியா போக வேண்டாமா, தாத்தாவும் உன் கூட வரேன். நீங்க இருட்டுல தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு நடக்கிறத என்னால பார்க்க முடியாது. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க குளிச்சுட்டு வரும்போது எல்லாமே தயாரா இருக்கும்மா. நான் குளிச்சா போதுமா? நீ குளிக்க வேண்டாமா? நீங்க குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள நானும் குளிச்சு முடிச்சிருப்பேன். போதுமாம்மா? என்ன ஆனாலும் சரி, தீபாராதனைக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிடணும். அதெல்லாம் வேண்டாமா, கோயில் நட திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிடலாம். சரியா? சொன்ன மாதிரி நடந்துகிட்டா சரி. நடக்கும்மா, என்ன சொல்றதுனா இல்ல. ஏண்டி நீ இங்கேயா இருக்க? அந்த அழுக்கு துணியெல்லாம் இவகிட்ட போடு. தெரியலன்னா உனக்கு சொல்லித்தரேன். அழுக்கு துணியை உடுத்தி எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்ல. துணி துவச்சு எங்களுக்கு பழக்கம் இல்ல. கடவுள் புண்ணியத்துல எங்க வீட்லயும் உன்ன மாதிரி வேலைக்காரங்க இருக்காங்க. அவங்க யாரும் இவ்வளவு மாதிரி சோம்பேறி ஒண்ணும் இல்லையே. ஆமா ஆமா, சின்ன மகாராஜாவோட பொண்டாட்டிங்கிற திமிரு. உங்க 2 பேருக்கும் இப்ப என்ன வேணும்? இந்த அழுக்கு துணியை துவச்சு நல்லா காய வச்சு கொடுக்கணும். இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது, கோயிலுக்கு போகணும். உங்களை ஒண்ணும் துவைக்க சொல்லலையே. மல்லிகாவும் கோயிலுக்கு போறா. அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. இப்பவே இந்த அழுக்கு துணி எல்லாம் இவ துவைச்சாகணும். மல்லிகா என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? எங்க வேலை எல்லாத்தையும் இவதான் செய்யணும்னு சின்ன மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. அந்த உத்தரவை மீறதுக்கு எங்களால முடியாது. மகாராஜாவோட உத்தரவை யாருக்கு பிடிக்கலையோ அத போய் நேரா அவர்கிட்டயே சொல்லுங்க. பார்த்திபன் கிட்ட நான் பேசுறேன். கட்டுன பொண்டாட்டிய கண்டவங்களோட துணியை துவைக்க சொல்றது பாவம்னு. அம்மா, இவங்க சொல்றத கேட்டீங்களா? நாம எல்லாம் கண்டவங்களா? எங்களோட சொந்தக்காரங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் எங்களோட சொந்தக்காரங்க கிடையாது. வெக்கமே இல்லாம எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்களை எங்களால சொந்தக்காரங்களா ஏத்துக்கவும் முடியாது. ஏய், எங்களை பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்ல. சின்ன மகாராஜா கிட்ட கேளு, என் பொண்ணு யாருன்னு சொல்லுவாரு. கேட்டா அவன் எப்படி சொல்லுவான்? வெளியில சொல்லிக்க முடியாத உறவு தானே இது. பாருங்க அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. ஏய், ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினாலே ஓலை எடுக்கிற பரம்பரை எங்க பரம்பரை, புரிஞ்சுதா? தப்பு செய்யறவங்களுக்கு பேச இடம் கொடுக்காம அவங்க தலைய வெட்டி எறியறதா எங்க பரம்பரையோட பழக்கம். ஞாபகம் வச்சுக்க. அம்மா, எதுக்குமா இப்ப தேவையில்லாம இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடியும் அங்க இருக்கவங்க துணியை நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன். அது சரிதான், ஆனா இவங்க நம்ம அரண்மனையை சேர்ந்தவங்களே இல்லையே. ஊர்க்குருவி பருந்தாகாது. என்னதான் இவங்க அரண்மனையை சேர்ந்தவங்கன்னு தம்மட்டம் அடிச்சுக்கிட்டாலும் அது உண்மை இல்லையே. அதை தீர்மானிக்க வேண்டியது அரண்மனைக்கு வந்திருக்கிற நீங்க இல்ல, நான் தான்.
செய். அதை தீர்மானிக்க வேண்டியது அரண்மனைக்கு வந்திருக்கிற நீங்க இல்ல, நான் தான். இவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அப்படி தலையிட்டா பெரிய மாமா சொன்னதை நான் செய்ய வேண்டி வரும். அவரு என்ன சொன்னார்னு தெரியணுமா? உங்களை அரண்மனையில இருந்து துரத்தணும்னு. உங்க பிரச்சனையை கேட்க மகாராஜா வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நானும் உங்க கூட வரட்டுமா? அதுக்கு என்ன, தாராளமா. அவ ஒண்ணு திரும்பி வரப்போறது இல்ல. உங்க காசை எடுத்துக்கிட்டு இந்நேரம் ஓடி போயிருப்பா. இதுக்காகத்தான் இந்த மாதிரி பிச்சைக்கார பொண்ணுங்களை வீட்லயோ கோவில்லையோ நான் அனுமதிக்கிறது இல்ல. இங்க பாருங்க, படிப்பு அறிவும் வசதியும் இல்லாத பெத்தவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஆதரவா மகாராஜாவும் மகாராணியும் என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல, குழந்தைக்குன்னு சொல்லி அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கல்ல, அந்த விசுவாசத்தை அவ சரியா காட்டிட்டு போயிட்டா. பாம்புக்கு பாலை ஊத்துனாலும் அது கடிக்கதான் செய்யும். எங்களை கேலி பண்றதா இருந்தா முதல்ல உங்க பேச்ச நிறுத்துங்க. ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தாலதான் அந்த பொண்ணு வராம இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க இன்னுமா அந்த திருட்டு பொண்ணுக்காக நியாயம் பேசுறீங்க? அநியாயக்காரங்க நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்த அனுபவம் எனக்கும் இருக்கு. பணம் கொடுத்தாலும் அவ கேக்குற பொருளை கொடுக்க கூடாதுன்னு காரியஸ்தரா இருக்கிற நீங்களே கூட தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நானா? பின்னென்ன, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் எங்களுக்கு உதவ கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. சரியா போச்சு, குருவி உட்கார பணமள விழுந்த கதையாயிடுச்சு. அதைத்தான் நாங்களும் சொல்ல விரும்புறோம். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு நிச்சயமா கிடையாதுங்கிறது புரிஞ்சு போச்சு. அதுக்காக நீங்க இங்க குடியிருக்கிற தேவி கிட்ட விளையாடாதீங்க. அதனால பல கஷ்டங்கள் வரும். நீங்க வேண்டிக்கிட்ட பொங்கல் தேவிக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்கு இத்தனை தடைகள். அதுக்காக மத்தவங்க மேல பழி போடுறீங்க. இந்த மாதிரி நீங்க சொல்றது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுங்க ஐயா. அந்நிய தேசத்திலிருந்து தேவியோட தரிசனத்துக்காக வந்த இவங்களை விருந்தாளிங்களா பாக்கிறது தான் நம்மளோட தர்மம். அதுக்காக விருந்தாளிங்களை தலையிலே வச்சுக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க பெரிய மனசு பண்ணி நாளைக்கு இவங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தந்தா போதும். ஏதோ ஒரு அனாதை பொண்ணுக்காக நியாயம் கேட்டு என்கிட்ட வந்தவங்க தானே. நானும் பாக்குறேன் நாளைக்கு இவங்க எப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்னு. இங்க மடப்பள்ளியில பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. கொடுக்காதீங்க, எதையும் கொடுக்காதீங்க. இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா மகமாயி, நீதாம்மா எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும்.